ப்ரோ வணக்கம். வணக்கம் வணக்கம். பிள்ளையின் பிறந்த தினத்தில் நான் சிறைச்சாலையில் எனது பிள்ளையை பார்க்கின்றேன் என்பதை நினைக்கும் போது மிகவும் மனவேதனையாக இருக்கின்றது. புலிகளை மகிமைப்படுத்தி பாடி கைதான தமிழ் இளைஞனுக்கு சிறைக்குள் பிறந்த தினம். கதறி அழுது தாயை அழைத்த பரிதாபம். அவசரமாக அழைத்து சென்ற சட்டத்திரணி நாமல் வந்து கூறிய செய்தி. நாட்டின் ஜனாதிபதி அனுரவுக்கு அழகிய பரிசு வழங்கிய சிறுவர் மாணவர்களுடன் தன் நேரத்தை கழித்த காட்சிகள், வைரலாகும் சம்பவங்கள். யாழில் இரவு நேரத்தில் பீதியை கிளப்பிய சம்பவம். முகங்களை மூடி கருப்புடையில் அரங்கேற்றப்பட்ட செயல். தமிழர் பகுதிகளுக்குள் தொடரும் அட்டகாசம். சஹ்ரானுடன் தற்கொலை தாக்குதல் நடத்த சத்திய பிரமாணம் செய்தவர் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட காட்சி. இணையத்தில் பேசுபொருளாகும் விவகாரம். கடும் பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்ட நபர்கள். தீப்பற்றியவுடன் தப்பியோடிய ஊழியர்கள். கொரணை முதியோர் இல்லத்தில் நடந்த மனிதாபிமானமற்ற செயல்கள். விசாரணைகளில் வெளியான பல திடுக்கிடும் தகவல்கள். மட்டக்களப்பில் நடந்த பாரிய போலி தங்க மோசடி. தங்கத்துடன் கலந்து போலி ஆபரணங்கள். 9 மாதங்களின் பின் முக்கிய சந்தேக நபர் கைது. வயர்களை பிடுங்கி எறிந்து அட்டகாசம் போட்ட ஹிஸ்புல்லா. கூட்டத்தில் நடந்த பரபரப்பு சம்பவம். நடந்தது இதுதான். போலீசாரை கண்டதும் காட்டுக்குள் ஓடி தப்பிய நபர்கள். விட்டுச் சென்ற வாகனங்கள் பறிமுதல். காட்டுக்குள் நிறைந்திருந்த வெட்டப்பட்ட மரங்கள். செம்மணியில் மீண்டும் 3 சிறுவர்களின் எலும்புக்கூடுகள். கணக்கில்லாமல் உயரும் எண்ணிக்கை. பல ஆண்டுகளுக்கு முன் மூச்சடக்கப்பட்ட தமிழ் சொந்தங்கள். யாழில் இரவில் நடந்த அசம்பாவிதம். 3 இளைஞர்களின் கால்களுக்கு நேர்ந்த கதி. தமிழீழ விடுதலை போராட்டத்தின் முதல் வித்தான தியாகி பொன் சிவகுமாரனின் நினைவு தினத்தை கட்சி பேதங்கள் கடந்து தொடர்ந்து நினைவு கூற வேண்டும். அழைப்பு விடுத்துள்ளார் வல்வெட்டித்துறை நகரபிதா எம்.கே. சிவாஜிலிங்கம். வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான முக்கியமான தகவல். பிறந்த நாளை யாழ்ப்பாண சிறையில் கழித்த விளக்கமறியலில் உள்ள தமிழ் சொல்லிசை பாடகர் சங்கீதனை அவரின் தாயாரும் சட்டத்தரணி கேசவன் சாயந்தன் உள்ளிட்டோரும் நேற்று சிறைக்கு சென்று பார்வையிட்டனர். எதிர்வரும் திங்கட்கிழமை இலங்கை உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்படவுள்ள நிலையில் அதற்கான ஆவணங்களில் கையொப்பம் வாங்க நடவடிக்கைக்காக சட்டத்தரணி கேசவன் சாயந்தன் உள்ளிட்டோர் யாழ்ப்பாண சிறைச்சாலைக்கு விஜயம் செய்தனர். விளக்கமறியலில் உள்ள சொல்லிசை பாடகர் சங்கீதனின் பிறந்த நாள் நேற்று என்று தெரிய வந்துள்ளது. மேலும் தனது தாயை பார்க்க குறித்த இளைஞன் கண்ணீருடன் கேட்டுக்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய தினம் என்னுடைய மகன் பிறந்த நாள். மகனை பார்க்க வந்த நான் எனக்கு சரியான கவலையாக இருக்கின்றது. பிள்ளையின் பிறந்த தினத்தில் நான் சிறைச்சாலையில் எனது பிள்ளையை பார்க்கின்றேன் என்பதை நினைக்கும் போது மிகவும் மனவேதனையாக இருக்கின்றது. மேலும் இன்று இளைஞன் விடுதலைக்கு ஆதரவாக பாரிய போராட்டம் ஒன்று கிளிநொச்சியில் இடம்பெற்று வருகிறது. உள்ளூராட்சி சபை தேர்தல் பிரச்சாரத்தின் போது தேசிய மக்கள் சக்தியின் அரசியல்வாதிகள் தமிழீழ விடுதலை புலிகளின் அமைப்பின் கருப்பொரு கொண்ட பாடல்களை பயன்படுத்திய போதும் பகிர்ந்து கொண்ட போதும் ஏன் அவர்களை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யவில்லை என்பதை அரசாங்கம் விளக்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. තරුණයෙක් රැප් සින්දුවක් කියලා තියෙනවා LTT ක්‍රස්තවාදය ප්‍රවර්ධනය කරන්න. ඌ අත්අඩංගුවට අරන් තියෙනවා. ක්‍රස්ත විමර්ශන ක්‍රස්ත විරෝධී පනත යටතේ. හැබැයි පහුගිය ප්‍රාදේශ සභා මැතිවරණේ මාලිමාවෙන් සින්දුවත් ඒ හා සමානයි. நேற்றிரவு வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிளவத்தை பகுதியில் வாழ்வெட்டு குழு ஒன்று அட்டகாசம் புரிந்துள்ளது. முகங்களை மூடி கருப்புடை அணிந்து வாழ்வுடன் வந்த குழுவினர் வீட்டின் கதவை திறந்து உள்ளே சென்று அங்கிருந்த பொருட்களை சேதப்படுத்தியுள்ளனர். வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் இந்த வன்முறை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு தாக்குதலை மேற்கொண்ட குழு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளது. பின்னர் இதுகுறித்து வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் மேல் நீதிமன்ற 3 அடங்கிய நீதிபதிகள் ஆயத்தின் முன் நடைபெற்று வரும் வழக்கு விசாரணையில் மிக தீர்மானமிக்க சாட்சியம் ஒன்று பதிவாகியுள்ளது. தற்போது 200 நாட்களை கடந்து விசாரிக்கப்பட்டு வரும் இந்த வழக்கில் முன்தினம் அரசாங்க தரப்பு சாட்சியாளராக மாறிய நபர் ஒருவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி வாக்குமூலம் அளித்தார். தான் தாக்குதலின் சூத்திரதாரியான சஹ்ரான் காசிமுடன் இணைந்து தற்கொலை தாக்குதல் நடத்துவதற்கு சத்திய பிரமாணம் செய்தவர்களில் ஒருவர் என்பதை அவர் நீதிமன்றில் ஒப்புக்கொண்டார். 2 நாட்கள் நீடித்த இந்த சாட்சிய பதிவின் பொழுது அவர் பல்வேறு முக்கிய ரகசியங்களை வெளிப்படுத்தினார். அன்றைய தினம் இரவு 12 மணி வரை இந்த வழக்கு விசாரணை நீடித்துள்ளதோடு இடைவேளைகளின் போதும் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட போதும் அந்த சாட்சியாளருக்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
கொரோனா படகொட பகுதியில் உள்ள முதியோர் இல்லத்தில் ஏற்பட்ட தீ விபத்தும் அதில் சிக்கிய முதியோரின் அவல நிலையும் தற்போது பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. இந்த துரதிருஷ்டவசமான சம்பவத்தை நேரில் பார்த்து அந்த இல்லத்தில் இருந்த வயோதிப பெண்ணொருவர் ஊடகங்களுக்கு வாக்குமூலம் வழங்கினார். அதன்போது குறித்த நிறுவனத்தின் கடுமையான பாதுகாப்பற்ற தன்மையும் ஊழியர்களுடைய பொறுப்பற்ற நடத்தையும் தெளிவாக வெளிப்படுத்தப்படுவதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. கடந்த காலத்தில் நோயாளி ஒருவர் இல்லத்திலிருந்து தப்பி ஓடிய சம்பவத்தை தொடர்ந்து அவசரகால வழிகள் ஏதுமின்றி முதியவர்களை அறைகளுக்குள் வெளிப்புறமாக பூட்டி வைப்பது வழக்கமான ஒரு நடைமுறையாக இருந்து வந்தது. சம்பவம் நடந்த நாளன்று இரவு வெசாக் பந்தல் பற்றிய ஒலிபெருக்கி அறிவிப்பை கேட்டுவிட்டு முதியவர்கள் தங்களின் வாட்டுகளில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அந்த நேரம் பெண் பிரிவை சந்தமாலி என்ற ஊழியரும் ஆண் பிரிவை அவரின் கணவரும் சாவியால் வெளிப்புறமாக பூட்டி மற்ற ஊழியர்களுடன் சமைப்பதற்கு சென்றதாக அந்த பெண் குறிப்பிட்டார். அப்போது ஆண்கள் பிரிவில் இருந்த மெத்தைகள் குவியலிருந்து திடீரென்று தீ பரவத் தொடங்கியதை ஒரு முதியவர் பார்த்து மற்றவர்களுக்கு தெரிவித்தார். தீ வேகமாக பரவுவதைக் கண்டு மரண பயத்தில் முதியவர்கள் அனைவரும் கத்தியபடி கதவுக்கு அருகே சென்றபோது இருபுறமும் கதவுகள் பூட்டப்பட்டதால் அவர்கள் தப்பிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த கொடூரமான தருணத்தில் அவர்களின் உயிரை காப்பாற்ற வேண்டிய ஊழியர்கள் கதவுகளை திறக்க முயற்சிக்காமல் சாவிகளுடன் பீதியடைந்து சம்பவ இடத்தை விட்டு வெளியேறியுள்ளனர். இந்த அலட்சியத்தின் உச்சக்கட்டம் 2 முதியவர்கள் தங்களின் படுக்கையுடன் சேர்த்து பிணைக்கப்பட்டதால் அவர்கள் நகரக்கூட முடியாத நிலை ஏற்பட்டு தீயில் கருகி உயிரிழந்தனர். இந்நிலையில் தீயை கட்டுப்படுத்த கிராம மக்கள் ஓடி வந்த போதும் இல்லத்தின் பிரதான வாயில் பூட்டப்பட்டிருப்பதால் அவர்களால் உடனடியாக உள்ளே நுழைய முடியவில்லை என்று குறித்த பெண் குறிப்பிட்டார். அதன்பின் எப்படியோ ஒரு கதவு திறக்கப்பட்டதன் மூலம் மற்ற முதியவர்கள் தப்பி தங்களின் உயிர்களை காப்பாற்றிக் கொள்ள முடிந்ததாக அந்த பெண் தெரிவித்தார். மட்டக்களப்பில் போலி தங்க ஆபரணங்களை வடிவமைத்து வங்கிகளில் அடகு வைத்து பண மோசடியில் ஈடுபட்டு தலைமறைவாகி வந்த வவுணத்தீவு பகுதியைச் சேர்ந்த 45 வயதுடைய நபர் ஒருவரை மட்ட தலைமையக போலீசார் கடந்த வியாழக்கிழமை கைது செய்தனர். கடந்த ஆகஸ்ட் மாதம் மட்டக்களப்பு நகரில் உள்ள தனியார் வங்கியொன்றில் பெண்ணொருவர் போலி தங்க ஆபரணங்களை அடகு வைத்து பணம் பெற்றார். இதுகுறித்து வங்கி அதிகாரிகள் அளித்த முறைப்பாட்டின் பேரில் அந்த பெண்ணை கைது செய்து விசாரித்த போது அவரின் கணவரை இந்த போலி ஆபரணங்களை வடிவமைத்து தந்தார் என்று தெரிய வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து குறித்த பெண் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டு பிணையில் வெளிவந்த நிலையில் அவரின் கணவர் கடந்த 9 மாதங்களாக தலைமறைவாக இருந்தார். இந்நிலையில் சந்தேக நபர் மதுபான சாலை ஒன்றில் இருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி தலைமையிலான போலீஸ் குழுவினர் அங்கு முற்றுகை நடத்தி அவரை கைது செய்தனர். அவரிடமிருந்து போலி ஆபரணங்களை தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள் மீட்கப்பட்டதோடு சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் மேலதிக நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். காலநிலை மாற்றத்தை குறைப்பதற்காக அணி திரள்வோம் என்ற தொனிப்பொருளின் கீழ் 2026 உலக சுற்றாடல் தின தேசிய நிகழ்வு நேற்று முற்பகல் அலரி மாளிகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி தற்போதைய அரசாங்கத்தின் சுற்றாடல் கொள்கையானது சமூக பொருளாதார அபிவிருத்தி மற்றும் சூழலுக்கு இடையிலான சமநிலையை பாதுகாத்து ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குவதற்கே முன்னுரிமை அளித்துள்ளது என்று குறிப்பிட்டார். மேலும் ஐக்கிய நாடுகளின் காலநிலை மாற்றம் குறித்த மாநாட்டின் கொள்கைக்கு இணங்க பசுமை இல்லவாயு உமிழ்வை குறைப்பதற்கான உலகளாவிய முயற்சியில் இலங்கை தற்போது தீவிரமாக பங்களித்து வருவதாக சுட்டிக்காட்டினார். இம்முறை உலக சுற்றாடல் தினத்தை முன்னிட்டு வன பாதுகாப்பு திணைக்களத்தால் 5 பாதுகாக்கப்பட்ட காடுகளாக பிரகடனப்படுத்தல் மற்றும் யானை நடைபாதைகளை விடுவித்தல் போன்ற பல்வேறு நடைமுறை சாத்தியமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதையிட்டு பாராட்டு வெளியிட்ட ஜனாதிபதி இந்த பணிக்கு பங்களிப்பு வழங்கிய அனைவருக்கும் தன்னுடைய மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார். காத்தான்குடியில் இன்று இடம்பெற்ற பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் மக்கள் பிரதிநிதிகளுக்கிடையில் கடுமையான முறுகல் ஏற்பட்டுள்ளது. கூட்டத்தின் போது அரசு நடைமுறைகள் மற்றும் சட்ட விதிகளின்படி நேர்மையான முறையில் திட்டங்களை முன்னெடுப்பது குறித்து மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தரவுகளுடன் வாதங்களை முன்வைத்தார். இதன்போது நீண்ட காலம் பிரதேச அரசியலில் செல்வாக்கு செலுத்தி வரும் முன்னாள் அமைச்சர் ஹிஸ்புல்லா நாடாளுமன்ற உறுப்பினரை நோக்கி கை நீட்டி ஆக்ரோஷமாக நடந்து கொண்டதோடு மைக் வயர்களை கிளற்றி எறிந்து கூட்டத்தை கலைக்க முயன்றார். புதிய அரசியல் சக்திகளின் வருகை மற்றும் வெளிப்படையான நிர்வாக நடைமுறைகளால் அரசியல் அதிகாரம் பலவிழப்பதை தடுப்பதற்கும் தனது ஆதரவாளர்களிடம் செல்வாக்கை தக்கவைத்துக் கொள்வதற்கும் ஹிஸ்புல்லா இத்தகைய நாடகங்களை அரங்கேற்றுவதாக பொதுமக்கள் விமர்சித்துள்ளனர். அரசு கூட்டம் ஒன்றில் இடம்பெற்ற இத்தகைய நாகரிகம் என்ற மோதல் போக்குகள் இளைஞர்கள் மத்தியில் வீண் முரண்பாடுகளை தோற்றுவித்து சமூக அமைதியை குறைப்பதோடு காத்தான்குடிக்கு கிடைக்க வேண்டிய அரசு நிதி மற்றும் அபிவிருத்தி திட்டங்கள் மக்களை சென்றடைவதை தடுக்கும் என்று சமூக ஆர்வலர்கள் பதிவிட்டு வருகின்றனர். திருகோணமலை குச்சவெளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கள்ளம்பத்தை தனன் பரிச்சான் வனப்பகுதியில் இன்று காலை லொரி மற்றும் கார் மூலம் கடத்தவிருந்த பெருமளவான மரக்குற்றிகளை போலீசார் மீட்டுள்ளனர். புல்மோட்டை பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சர் கிடைத்து ரகசிய தகவலின் அடிப்படையில் குச்சவெளி மற்றும் நிலாவளி போலீசார் அடைந்து இந்த முற்றுகை நடவடிக்கையை மேற்கொண்டனர். இதன்போது கடத்த பயன்படுத்தப்பட்ட ஒரு லொரி மற்றும் வாடகை கார் என்பன பறிமுதல் செய்யப்பட்டன. சம்பவ இடத்தில் இருந்த முல்லைத்தீவு பகுதியைச் சேர்ந்த 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதோடு போலீசாரை கண்டு 3 தப்பியோடினர். கைது செய்யப்பட்டவர்கள் குச்சவெளி, நாவச்சோலை மற்றும்
புல்மோட்டை பகுதியைச் சேர்ந்த சிலரின் உதவியுடன் இந்த மரங்களை முல்லைத்தீவுக்கு கடத்த திட்டமிட்டதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. தப்பியோடிய மூவரையும் கைது செய்ய போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையை ஆரம்பித்துள்ளதோடு கைது செய்யப்பட்டவர்களையும் வாகனங்களையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். செம்மணி மனித புதைகுழியிலிருந்து நேற்றைய தினம் 3 சிறுவர்களுடையது என்று கருதப்படும் எலும்புக்கூட்டு தொகுதியுடன் 11 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வுப் பணியின் 17ஆம் நாள் அகழ்வுப் பணி நேற்று இடம்பெற்றது. அதன்போது 13 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகளில் சிறுவர்களுடையது என்று கருதப்படும் 3 எலும்புக்கூட்டு தொகுதி உள்ளிட்ட 11 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை இடம்பெற்ற அகழ்வுப் பணியின் போது 296 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 290 எலும்புக்கூடுகள் முற்றிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இதேவேளை இன்றைய அகழ்வின் போது எலும்புக்கூடு ஒன்று தகர வடிவிலான பொருள் ஒன்று மீட்கப்பட்டு அது சார்ந்த பொருளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. இன்றைய தினமும் அகழ்வுப் பணிகள் இடம்பெறாது என்றும் நாளை ஞாயிற்றுக்கிழமை அகழ்வுப் பணிகள் இடம்பெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் புத்தூர் பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் 3 படுகாயமடைந்தனர். மட்டுவில் பகுதியிலிருந்து புத்தூர் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த டிப்பர் வாகனத்துடன் திடீரென்று குறுக்கே சென்ற முச்சக்கர வண்டி மோதியதில் குறித்த விபத்து சம்பவம் இடம்பெற்றது. இதன்போது டிப்பர் முச்சக்கர வண்டி மீது ஏறியதில் அதில் பயணம் செய்த 3 இளைஞர்கள் கால் நசுங்கி படுகாயமடைந்தனர். படுகாயமுற்ற 3வரும் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் 3வரின் நிலைமையும் கவலைக்கிடமாக இருந்த நிலையில் ஒருவர் உயிரிழந்ததாக தெரிய வருகிறது. விபத்து தொடர்பான விசாரணைகளை அச்சுவேலி போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழீழ விடுதலை போராட்டத்தின் முதல் வித்தான தியாகி பொன் சிவகுமாரனின் நினைவு தினத்தை கட்சி பேதங்கள் கடந்து தொடர்ந்து நினைவு கூற வேண்டும் என்று மல்வெட்டித்துறை நகரபிதா எம்.கே. சிவாஜிலிங்கம் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழ் மக்களின் உரிமை போராட்டத்தில் அகம்சை ஆயுத வழி ஜனநாயக வழி என்று நீண்ட பங்களிப்பை கொண்டவர் எம்.கே. சிவாஜிலிங்கம். நோயுற்ற நிலையில் இருக்குபவர் சிவகுமாரனின் 52வது ஆண்டின் நினைவேந்த தினமான நேற்று நினைவு பகிர்வொன்றை வெளியிட்டார். அதில் இவ்வாறு கூறினார். சிவகுமாரன் அரசின் அடக்குமுறைக்கு எதிராக, குறிப்பாக தரப்படுத்தலுக்கு எதிரான போராட்டங்களை தலைமையேற்று நடத்தியவர். நாம் பாடசாலை மாணவர்களாக இருந்தபோது அவரின் தலைமையில் பல போராட்டங்களில் பங்கேற்றோம். மருதநான்மிடத்திலிருந்து பாத யாத்திரையாக யாழ்ப்பாண நகரம் வரை சென்றோம். தமிழராட்சி மாநாட்டின் படுகொலைகள் அவரை உலுக்கியது. இதைத் தொடர்ந்து அங்கு காவல் படை இருந்த போலீஸ் அதிகாரி மீது தாக்குதல் முயற்சியில் ஈடுபட்டார். இதேபோல துயப்பாவையும் கொலை செய்ய முயன்றார். அவர் தேடப்படும் நிலையில் இந்தியா செல்ல முனைந்தார். இதேபோன்று துரையப்பாவையும் கொலை செய்ய முயன்றார். அவர் தேடப்படும் நிலையில் இந்தியாவுக்கு செல்ல முனைந்தார். அப்போது மயிலட்டியைச் சேர்ந்த ஒருவரால் ஏமாற்றப்பட்டார். அவர் வீரச்சாவடைய முன்னர் ஒரு வாரத்துக்கு முன் அவரை கடத்தல் படகில் அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்ய முனைந்தோம். ஆனால் தனியாக செல்ல முடியாது என்று அவர் மறுத்துவிட்டார். அதன் பின்னர் அவர் சயனட் அருந்து உயிரிழந்தார். அவரின் இறுதி ஊர்வலத்தின் போது 10,000க்கும் அதிகமானோர் பங்கேற்றனர். முதன்முறையாக யாழ்ப்பாணத்தில் பெண்கள் மயானத்துக்கு வந்ததும் இதன் போதுதான். பின்னர் சிவகுமாரனுக்கு சிலை வைக்கப்பட்டது. அந்த சிலையை தொடர்ந்து வைக்கப்பட்ட 4 சிலைகள் உடைக்கப்பட்டன. விளவிள எழுவோம் என்பது போல் சிலையாக எழுந்து இன்று நிமிர்ந்து நிற்கிறார் சிவகுமாரன். தமிழீழ விடுதலை போராட்டத்தின் முதலாவது உயிர்த்தியாகியான பொன் சிவகுமாரனின் நினைவு தினத்தை கட்சி பேதம் கடந்து தொடர்ந்து நினைவு கூற வேண்டும். இதன் மூலமாக எதிர்கால சந்ததிக்கு தமிழின விடுதலை உணர்வை, வரலாறுகளை ஊட்டிச் செல்ல முடியும் என அவர் இதன் போது தெரிவித்தார். வாகன இறக்குமதி எவ்விதத்திலும் குறையவில்லை என்று சுங்க ஊடக பேச்சாளர் சந்தன புஞ்சிகேவா தெரிவித்தார். டொலரின் விலை அதிகரிப்பால் ஏற்படும் அழுத்தத்தை குறைக்கும் நோக்கத்தில் இறக்குமதி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். டொலரின் விலை அதிகரிப்பால் ஏற்படும் அழுத்தத்தை குறைக்கும் நோக்கத்தில் இறக்குமதி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு சில நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டினார். எனினும் அரசாங்கம் எதிர்பார்த்த அளவுக்கு வாகன இறக்குமதியில் எவ்வித வீழ்ச்சியும் ஏற்படவில்லை என்றும் சுங்க ஊடக பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ப்ரோ வணக்கம். வணக்கம் வணக்கம். பிள்ளையின் பிறந்த தினத்தில் நான் சிறைச்சாலையில் எனது பிள்ளையை பார்க்கின்றேன் என்பதை நினைக்கும் போது மிகவும் மனவேதனையாக இருக்கின்றது. පහුගිය දිනක යාපනයේ රැප් සින්දුවක් කියලා තියෙනවා LTT ත්‍රස්තවාදය ප්‍රවර්ධනය කරන්න. புலிகளை மகிமைப்படுத்தி பாடி கைதான தமிழ் இளைஞனுக்கு சிறைக்குள் பிறந்த தினம். கதறி அழுது தாயை அழைத்த பரிதாபம். அவசரமாக அழைத்து சென்ற சட்டத்திரணி நாமல் வந்து கூறிய செய்தி. நாட்டின் ஜனாதிபதி அனுரவுக்கு அழகிய பரிசு வழங்கிய சிறுவர் மாணவர்களுடன் தன் நேரத்தை கழித்த காட்சிகள், வைரலாகும் சம்பவங்கள். யாழில் இரவு நேரத்தில் பீதியை கிளப்பிய சம்பவம். முகங்களை மூடி கருப்புடையில் அரங்கேற்றப்பட்ட செயல். தமிழர் பகுதிகளுக்குள் தொடரும் அட்டகாசம். சஹ்ரானுடன் தற்கொலை தாக்குதல் நடத்த சத்திய பிரமாணம் செய்தவர் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட காட்சி. இணையத்தில் பேசுபொருளாகும் விவகாரம். கடும் பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்ட நபர்கள்.
தீப்பற்றியவுடன் தப்பியோடிய ஊழியர்கள், கொரணை முதியோர் இல்லத்தில் நடந்த மனிதாபிமானமற்ற செயல்கள், விசாரணைகளில் வெளியான பல திடுக்கிடும் தகவல்கள். மட்டக்களப்பில் நடந்த பாரிய போலி தங்க மோசடி, தங்கத்துடன் கலந்து போலி ஆபரணங்கள், 9 மாதங்களின் பின் முக்கிய சந்தேக நபர் கைது. வயர்களை பிடுங்கி எறிந்து அட்டகாசம் போட்ட ஹிஸ்புல்லா, கூட்டத்தில் நடந்த பரபரப்பு சம்பவம். நடந்தது இதுதான். போலீசாரை கண்டதும் காட்டுக்குள் ஓடி தப்பிய நபர்கள், விட்டுச் சென்ற வாகனங்கள் பறிமுதல், காட்டுக்குள் நிறைந்திருந்த வெட்டப்பட்ட மரங்கள். செம்மணியில் மீண்டும் 3 சிறுவர்களின் எலும்புக்கூடுகள், கணக்கில்லாமல் உயரும் எண்ணிக்கை, பல ஆண்டுகளுக்கு முன் மூச்சடக்கப்பட்ட தமிழ் சொந்தங்கள். யாழில் இரவில் நடந்த அசம்பாவிதம், 3 இளைஞர்களின் கால்களுக்கு நேர்ந்த கதி. தமிழீழ விடுதலை போராட்டத்தின் முதல் வித்தான தியாகி பொன் சிவகுமாரனின் நினைவு தினத்தை கட்சி பேதங்கள் கடந்து தொடர்ந்து நினைவு கூற வேண்டும் அழைப்பு விடுத்துள்ளார் வல்வெட்டித்துறை நகரபிதா MK சிவாஜிலிங்கம். வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான முக்கியமான தகவல்.